வணக்கம். தமிழன் செய்தி களம். சீர்காழி சபாநாயக முதலியார் இந்து மெட்ரிக் பள்ளியில் பாட்டிகளுக்கு கோலப்போட்டி, தாத்தாக்களுக்கு அம்பு எறிதல் போட்டி. போட்டிகளில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு அசத்திய தாத்தா பாட்டிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டன. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கடைவீதி சபாநாயக முதலியார் இந்து மெட்ரிக் பள்ளியில் தாத்தாக்களுக்கு அம்பு எறிதல் போட்டியும் பாட்டிகளுக்கு கோலப்போட்டியும் நடைபெற்றது. போட்டிகளில் தாத்தாக்கள், பாட்டிகள் ஆர்வத்துடன் தமிழர் செய்தி களம் கோலம் சீர்காழி சபாநாயக அமுதா இந்து முதலிடத் பள்ளியில் கண்ணம்மாள் பாட்டிகள் இடத்தையும் மல்லிகா தாத்தாக்களுக்கு அம்பு எறிதல் பெற்றன. இதேபோல் அம்பு எறிதல் ஆர்வத்துடன் கலந்து கொண்டல் அசத்திய இரண்டாம் பாட்டிகளுக்கு நாராயணசாமி மூன்றாம் இடத்தையும் பிடித்தன. மயிலாடுதுறை போட்டிகளில் கலந்து கொண்ட அனைத்து சபாநாயக பாட்டிகளுக்கு ஆறுதல் பரிசு வழங்கப்பட்டன. அம்பு எறிதல் கோலப்போட்டியில் பாட்டிகளுக்கு அம்பு எறிதல் போட்டியில் வெற்றி பெற்ற போட்டிகளில் தாத்தாக்கள் சபாநாயகர் முதலியார் கலந்து கொண்டு கல்விக்கூடங்களின் செயலர் சொக்கலிங்கம், டாக்டர் முத்துக்குமார் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஓய்வு பெற்ற உடற்கல்வி ஆசிரியர் ராமமூர்த்தி, சரஸ்வதி அம்மாள் பரிசுகளை வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி நிர்வாக அலுவலர் தங்கவேல் தலைமையில் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். விழாவில் பேராசிரியர் வீழிநாதன், வீரசேனன், பள்ளி முதல்வர் தங்கத்துறை, பள்ளி துணை முதல்வர்கள் மாதவன், தமிழரசன், கிரிஜாபாய், உஷா மற்றும் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர்.
இங்கு வந்ததும் இதே நிலா, இங்கு வந்ததும் அதே நிலா, என்று உள்ள ஏனைய ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, தாத்தா பாட்டியாக வந்திருப்பவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளியில் நான் படித்த பள்ளி, இங்கே நான் ஒரு சிறப்பு விருந்தினாக வருவேன் என்றால் அது எனக்கு ஒரு பெரிய மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஒரு மிகப்பெரிய பாக்கியம் இது. நான் இங்கே நடந்த நிகழ்வுகளை எதுவுமே என்னால் மறக்க முடியப்பா, அவ்வளவு பசுமையான நினைவுகள். இங்கே 6th ஸ்டாண்டர்ட் இங்கே நான் வரும்போது ஒரு 6 months தான் இங்கே இருந்தேன். அதுக்கப்புறம் தோப்பு ஸ்கூல் போயிட்டேன். அந்த 6 மாதமும் எனக்கு ஆசிரியர் வந்து தங்கவேல் சார் அவர்கள் தான். அந்த 6 மாதத்தில் 2 தடவை தங்கவேல் சார்ட்ட அடி வாங்கியிருக்கேன். அந்த அடிதான் அந்த முதல் அடியாக எடுத்து வைத்தால் எனக்கு மேல்நிலை கொண்டு வந்திருக்கிறது. இன்னும் பழைய நினைவுகளில் சார் சொன்னாங்க, எனக்கு வழிகாட்டி என்று மாதவிகார் அவர்களையும் முருகன் சார் அவர்களையும் சொல்வார்கள். அதை உங்களுக்கு அந்த அவர்கள் எனக்கு செய்த ஒரு அறிவுரையை நீங்கள் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த மாணவ செல்வங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவங்க மாதவிகார் சார் இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு போவார். அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, வீட்டில் போய் பார்க்க போவார். அப்போ அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு ட்ரஸ்ட் ஹாஸ்டல் இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் சார் வந்து டியூஷன் எடுப்பாங்க. அப்போ நான் போகும்போதெல்லாம் சொல்லுவாங்க, இது மாதிரி ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்க வந்தால் நீ பார்த்து அனுப்பு, நல்ல முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து இன்னைய வரைக்கும் ஸ்கூல்லேருந்து யார் வந்தாலும் உடனே நான் பார்த்துருவேன் தான் சார் சொன்னாங்க. அது வந்து அவர் முதல் அறிவுரை. அடுத்தது முருகன் சார் அவர்கள்ட்ட இது நீங்கள் ரொம்ப கவனமாக எடுத்துக்கணும் இந்த அறிவுரையை. முருகன் சார் அவர்கள் எனக்கு ஓராண்டு கணித பாடம் மட்டும்தான் எடுத்தாங்க. அப்போது ஒவ்வொரு முறையும் வகுப்பறைக்குள்ள அப்படி ஒரு நடந்துக்கிட்டே கணிதத்துக்கு தேவை ஸ்பீட் அண்ட் அக்யூரசி, வேகமும் பிழையின்மையும். அதை திருப்பி சொல்லுவாங்க. கணிதத்துக்கு தேவை ஸ்பீட் அண்ட் அக்யூரசி, வேகமும் பிழையின்மையும். இது வந்து கணிதத்துக்கு மட்டுமல்ல, நம் வாழ்வில் ஒவ்வொரு நிலையிலும் நாம் முன்னே வருவதற்கு தேவை வேகமும் பிழையின்மையும். அதான் திருப்பி உங்களுக்குலாம் சொல்கிறேன், இந்த வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொன்னால் உங்கள்கிட்ட வேகமும் இருக்கணும், அது வந்து ஒரு பிழையின்மை இருக்கணும். வேகத்தோடு கூடிய வேகம், அப்போ தான் முன்னுக்கு வரலாம். அது ஒரு என் வாழ்க்கையில் அடிப்படை சொல்லாக அறிவுரையாக நான் எடுத்துக்கொண்டு அது இன்னை வரைக்கும் எந்த யங்ஸ்டர்ஸ்னாலும் அவங்கள்ட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த நிகழ்வில் கிராண்ட் பேரண்ட்ஸுக்காக நீ வந்து கலந்துக்கணும்னு சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா ஒருத்தங்க ஒரு குழந்தை பேரே என்பதே ஒரு பெரும் பாக்கியம். அதை விட பெரும் பாக்கியம் வந்து ஒரு பேர குழந்தை கிடைப்பது. அதனுடைய அனுபவத்தை பேர குழந்தை பெற்றவர்களால் மட்டும்தான் சொல்ல முடியாது, விவரிக்க இயலாது. இப்போ அதாவது அது இருக்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். எது சொன்னாலும் நமக்கு கோபமே வராது, எது சொன்னாலும் கோபமே வராது. ஒரு தலை சீவுவோம், ஒரு சிக்கில் சீப்பு மாட்டிக்கிச்சுன்னா ரொம்ப வலிக்கும். ஆனால் பேர குழந்தை வந்து நம்ம முடியை பிடிச்சி ஆட்டும், ஆனால் நமக்கு வலிக்காது. அதாவது அந்த பேர குழந்தைய இது அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஏன் அந்த பேர குழந்தைகள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு இப்போ பழைய காலத்தை விட இன்னைய ஜென்ரேஷனில் யங்கர் ஜென்ரேஷன் 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒர்க் பண்ணுறாங்க. காலையில் கிளம்புற அவசரத்தில் இருப்பாங்க. அப்போ ஒரு அவசரமாக ஏதோ செஞ்சு இப்போ குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பணுன்றதில் நினச்சிருப்பாங்க. ஆனால் அந்த பேசிக்காக அந்த குழந்தைக்கு காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும், பல் விளக்குறது, பெட்டில் போய் யூரின் போகாமல் எப்படி இருக்கணும், ட்ரெஸ் எப்படி போடணும், குளிக்கிறது எப்படி செய்யணும், இது ஒவ்வொன்றையும் சொல்லி கொடுக்குறது அம்மா அப்பாவை விட அந்த பொறுப்பு வந்து தாத்தா பாட்டிக்கு தான். இன்றைக்கி அடிப்படை கல்வியை, அடிப்படை பழக்க வழக்கங்களை உருவாக்கி கொடுப்பது தாத்தா பாட்டிகள் தான். அது மறக்க முடியாத உண்மை. இன்றைக்கி வேணால் வந்து முதியோர் இல்லங்கள் வந்திருக்கலாம், அது மிகப்பெரிய இழப்பீடு அது அந்த குழந்தை செல்வங்களுக்கு. இது எதுக்கு சொல்ல வேணா, இதுதான் அந்த உங்களுடைய தாத்தா பாட்டியோட இம்பார்ட்டன்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவங்க சொல்கிறாங்க, உங்களை வழி நடத்துகிறவங்க எல்லாமே அடிப்படை அவங்க தான். அதேமாதிரி அவங்களுக்குள்ள கலையில இன்னைக்கு வந்த உடனே கோல போட்டிக்கு போனாங்க. அங்கே எல்லாத்தையும் போய் பார்த்தோம். ரொம்ப மிக சிறப்பாக இருந்தது. எல்லாருமே அது கிராண்ட் பேரண்ட்ஸ் போட்டதுதான் சொன்னாங்க, பாட்டிமார்கள் போட்டதுதான் சொன்னாங்க. இதை பார்த்த உடனே என்னுடைய பழைய கால நினைவுகள் வந்துருச்சு. மார்கழி மாதத்தில் எங்கள் தெருவில் நாங்கள் இந்த ட்ரெயினர் ரோட்டில் இருக்கும்பொழுது எல்லா லேடிஸும் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து காலையில் 3:30 மணி 4 மணிக்கு 5 மணி தான் கோலம் போடுவாங்க. அம்மா போட்ட கோலங்கள்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு.
அப்போ அந்த மார்கழியில் வந்து ஆஃப் டே சீசனாக இருக்கும். அதனால் அந்த 3:30 மணிக்கு 4 மணிக்கு எங்களே எழுப்பி விட்ருவாங்க படிக்கிறதுக்காக. ஸோ படிச்சுட்டு அவங்க ஒரு தெருவில் போட்ட கோலத்தெல்லாம் போய் பார்த்துட்டு வருவாங்க. அந்த நினைவுகள் இன்றைக்கி வந்துச்சு. இன்றைக்கி முதியோர்களோட இம்பார்ட்டன்ஸ் என்ன பேசலாம் அப்படின்னு நினச்சிட்டு வரும்போது இந்த கோலத்தை ஒரு ரவுண்டு வந்தமே எனக்கு 2 வரிகள் கிடைச்சிது. ரொம்ப அருமையான வரிகள். உங்கள் வீட்டில் ஒரு வயதானவர் பெரியவர் இருப்பது ஒரு வைரத்துக்கு சமம் அப்படின்னு ஒரு கோலத்தில் இருந்தாங்க. ரொம்ப சிறப்பான வாக்கியம் அது. இன்னொரு கோலத்தில் 100 புத்தகங்கள் உள்ள ஒரு நூலகத்துக்கு சமம் உங்களுடைய அம்மாவும் அப்பாவும் உங்களுடைய தாத்தாவும் பாட்டியும் என்று எழுதியிருந்தார்கள். இதெல்லாம் அருமையான வரிகள். இதை எல்லாரும் போய் பார்க்கணும், பிள்ளைங்களாம் போய் பார்க்கணும், மனசில் எடுத்துக்கணும். இதுதான் அவங்க தான் நமக்கு வழிகாட்டி. எனவே இந்த அரிய சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், பெற்றோர்கள், குழந்தைகளுடைய பெற்றோர்கள் பிள்ளைகளை உங்களுடைய தாய் குழந்தைகளுடைய தாத்தா பாட்டி நினைவு விடுங்கள். அவர்களை பழக்க வழக்கப்படுத்த சொல்லுங்கள். அடிப்படை அறிவியலையும் அடிப்படை பண்பாடுகளையும் சரியாக சொல்லிக் கொடுப்பது தாத்தா பாட்டிகள் தான், பெற்ற அம்மா அப்பாவை விட. நீங்கள் வேணால் அது வருத்தமாக இருக்கலாம், ஆனால் அந்த பெற்ற அம்மா அப்பா வந்து பிற்காலத்தில் அவங்களுக்கு ஒரு பேரம்பேத்தி வரும்பொழுது அதை கரெக்டாக உணர்வாங்க. அதனால் பிள்ளைகளாகிய நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவுடைய அறிவுரைகளை ஏற்றதோடு இல்லாமல் தாத்தா பாட்டிகள் சொல்லக்கூடிய அன்பை ஆதரவை பெற்று அவருடைய அரவணைப்போடு அவர்கள் சொல்லும் அறிவுரைகளை ஏற்று வாழ்வில் நலம் பெற வேண்டும் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பினை அளித்து உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம் ஐயா. சீர்காழி சபாநாயக முதலியார் இந்து மெட்ரிக் பள்ளி கடைவீதி சீர்காழி பள்ளியில் இன்றைக்கி தாத்தா பாட்டிகள் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த விழாவை பற்றி தங்களது கருத்துக்களை சொல்லுங்க ஐயா. இந்த விழா வந்து என்னுடைய சித்தப்பா முதல் செக்ரட்டரி, இதுக்கு முன்னாடி இருந்த செக்ரட்டரி அவர்கள் தாத்தா பாட்டிகளை வந்து கௌரவிக்க வேண்டும், பேரன் பேத்திகளோடு அவர்கள் ஸ்கூலில் வந்து நம்ம கூட கலந்து பேச வேண்டும், அவர்களுக்கு ஒரு போட்டி விதி வைத்து அவர்களை மகிழ்விக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்தார்கள். இது கடந்த சுமார் 10 வருடங்களாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வருடம் தாத்தா பாட்டிகள் முன்பு வந்து பாத பூஜை பேரன்கள் வந்து தாத்தா பாட்டிக்கு பாத பூஜைகள் செய்தார்கள். அதை இந்த அரசு வந்து பாத பூஜைகள் செய்யக்கூடாது, தாத்தா பாட்டிகள் நீங்கள் கௌரிக்கிறத பற்றி எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்று சொன்னதால் அந்த பாத பூஜையை நிறுத்தப்பட்டு தாத்தா பாட்டிகள் கௌரிக்கிற போட்டிகள் நடந்து அவர்களுக்கு போட்டிகள் வைக்கப்பட்டு பரிசுகள் கொடுக்கப்படுகிறது. இந்த தாத்தா பாட்டிகளை நான் பார்க்கும் பொழுது என்னுடைய வயசுக்கு அவர்களை பார்க்கும்பொழுது ஆக்டிவாக பார்க்கும் பொழுது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. அதுவும் அவர்கள் பேரப்பிள்ளைகளோடு அவங்களோட பார்க்கும்பொழுது அவங்களோடு இருந்து அவர்கள் பார்க்கும்பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக என்னால் என்னுடைய பேரப்பிள்ளைகளோடு என்னால் இருக்க முடியாது. நான் தனித்து இருக்கிறதுல எனக்கு அதை பார்க்கறதுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆகையால் இந்த விழா வந்து சிறப்பாக நடக்கும்படி நான் இது வாழ்த்துகிறேன். அவர்களுடைய ஆசிகள் எங்களுக்கு கண்டிப்பாக வேண்டும். இப்போ இந்த கடைவீதி பள்ளியில் மட்டும் விதவிதமான போட்டிகள் நடத்தப்படுது, அதுக்கு என்ன காரணம்? கடைவீதி பள்ளியில் வந்து எங்களுக்கு வந்து மெட்ரிகுலேஷன் திரு தங்கவேல் சார் அவர்கள் அதில் எங்களுடைய முழு ஒத்துழைப்பு அவர் எங்களுக்கு கொடுத்ததுனால் எங்களால் இதை சாதிக்க முடிகிறது. மற்ற பள்ளிகள் எல்லாம் கவர்மெண்ட் எய்டட் பள்ளிகளாக இருக்கிறதுனால் அவர்களுடைய இதுக்கு உள்ள செலவு தீர்வுகள்லாம் அவங்களால செய்ய முடியவில்லை. அதனால் அவர்களுக்கு எந்த இதுவும் கிடையாது, வருமானமும் கிடையாத ஸ்கூல் வந்து செஞ்சுட்டு இருக்கிறதுனால அவங்களால செய்ய முடியவில்லை. இது வந்து மெட்ரிகுலேஷன் பள்ளியாக இருந்தால் நாங்கள் சம்பளம் வாங்கி பையன்களை படிக்க வைப்பதனால் எங்களால் இதை செய்ய முடிகிறது. அதனால் இங்கு வந்து தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம். நன்றி ஐயா, உங்கள் தகவலுக்கு நன்றி.